அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நம்ம தமிழ் டைப்பிங் பயிற்சி அதை பற்றி பார்க்க போகிறோம். இது வரையும் கிட்டத்தட்ட 5 வீடியோ போட்டிருக்கோம். இது 6வது வீடியோ. நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கலாம். சில பேர் இதில் கமெண்ட்லையும் கேட்டிருந்தாங்க, சார் 6வது வீடியோ எப்போ வரும் அப்படின்ட்டு. நானும் பதில் சொல்லியிருந்தேன், இன்னொரு 1 வீக் பொறுங்க அப்படின்ட்டு. என்ன நடந்தது அப்படின்னாக்கா, நான் ஒரு புக்கு ஒன்று ரெடி பண்ணேன். இது உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கிட்ட வீடியோ போட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இந்த தமிழ் டைப்பிங் பயிற்சி 5வது வீடியோ போட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. அதனால் என்ன காரணம் உங்களுக்கு வியூவர்ஸுக்கு சொல்லிடலான்னு ஆசைப்பட்றேன். கிட்ட ஒரு 40-45 நாளாக நான் ஒரு கல்லூரி மாணவர்களுக்கு, குறிப்பாக கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பொதுவான சப்ஜெக்ட் இருக்குது. அது என்ன சப்ஜெக்ட்னா வேல்யூ எஜுகேஷன். தமிழில் அதுக்கு பேர் மதிப்பு கல்வி. அந்த மதிப்பு கல்விங்கிற அந்த பாடத்துக்கு நான் புக்கு ரெடி பண்ணேன். நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்கன்னு தெரியல. ஒன்லி நான் ஒரு 50 நாள் தான் எடுத்துக்கிட்டேன். 45லேருந்து 50 நாள் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 300க்கு மேலே அந்த பேஜ் போகுது. இங்கிலீஷ் புக்கு. அது ஒரு நோபல் காஸ். ஒரு ஒர்க்கு நம்ம ஒரு உன்னதமான ஒர்க்கை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த மைண்டு டைவர்ஸ் ஆகக்கூடாது. அப்போ தான் அந்த பணி முழுமையடையும். அதனால் நான் வீடியோ போடுறது, மற்ற எல்லா ஒர்க்கையும், பர்சனல் ஒர்க் எல்லாத்தையும் நிறுத்திட்டு சாப்பிட்றது, தூங்குறது, டைப் அடிக்கிறது, மற்ற இந்த 3 வேலை தான். வேறு எந்த வேலையும் பார்க்காம முழு மூச்சால் கவனம் செலுத்தி 45லேருந்து 50 நாளைக்குள்ளே 300 பக்கத்துக்கு மேலே இங்கிலீஷில் டைப் அடித்து அந்த புக்கை நேற்று தான் சென்னையில் போய் ப்ரெஸ்ஸில் கொடுத்து வந்திருக்கிறேன். ஆனால் அதே சமயம் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வியூவர்ஸ் வரணும், இவ்வளோ சப்ஸ்கிரைப் வரணும் அப்படின்னு நான் ஒரு டார்கெட் வச்சுருப்பேன். வீடியோ போடாட்டினாலும் அந்த டார்கெட்டு உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சு. அவ்வளோ வியூவர்ஸ் பார்த்துறீங்க. குறிப்பாக அந்த தமிழ் டைப்பிங் பயிற்சி 4வது வீடியோவை 1000 பேர்த்துக்கு மேலே பார்த்துருக்குறாங்க. அதனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ பேர் தமிழ் டைப்பிங்கில் ஆர்வமாக இருக்கீங்கன்ட்டு. கண்டிப்பாக நம்ம எல்லா பயிற்சியும் முடித்து கொடுத்துட்டு உங்களை நல்ல தமிழில் டைப் அடிக்க வைக்க வேண்டியது அந்த ஒரு முழு மூச்சு முழு கவனத்தோடு தான் இருந்துகிட்ருக்கிறேன். அதனால் இந்த வீடியோ டிலே ஆனதுக்கு காரணம், லேட் ஆனதுக்கு காரணம் வேறு எந்த காரணமும் கிடையாது. ஒரு உன்னதமான ஒரு நோபல் காஸ், ஒரு உன்னதமான காரணம். உங்களை போல் இல்லை நம்மளை போல் எவ்வளோ மாணவர்கள் அந்த புக்கு இல்லாமல் சிரமப்படுவாங்க. நெட்டில் போய் சர்ச் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் அந்த பசங்களுக்கு, அந்த கல்லூரி மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் ஒரு புக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது. அநேகமாக அது அடுத்த இன்னும் ஒரு 2 வாரத்து புக்கு வெளியே வரும். கூடிய சீக்கிரம் அந்த வேல்யூ எஜுகேஷனை பற்றி வீடியோவும் போடலான் இருக்கேன். அந்த வீடியோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி டைப்பிங் அடிக்கிறவங்க, தமிழ் டைப்பிங் தெரிஞ்சுக்கிறவங்க, இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சுக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வேல்யூ எஜுகேஷனாக மதிப்பு கல்வினாக்கா எதை பற்றி சொல்லுதுனாக்கா, நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்குன்னு, நம்ம மனுஷனுடைய வேல்யூ என்ன, மதிப்பு என்ன, நம்ம கோவத்துக்கு ஏன் நம்மளுக்கு கோவம் வருது, அந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம குடும்பத்தில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், சொசைட்டியில் என்ன மதிப்பு நம்மளுக்கு இருக்குது, ஒரு லீடர் ஆகுனா, ஒரு தலைமை ஆகுனா தலைமைக்கு பண்புலாம் என்னென்ன, நம்ம பர்சனாலிட்டி எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அருமையாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் இந்த வாரத்துக்குள்ளே இன்னொரு வீடியோ வெளியே வரும். வேல்யூ எஜுகேஷனை பற்றி, மதிப்பு கல்வி பற்றி. அதெல்லாம் காலேஜுக்கு போகிறவங்க போகாதவங்க யாருன்னா அந்த வீடியோ பார்க்கலாம். அருமையான வீடியோ. அதனால் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த ஒரு மன நிறைவோடு ஒரு நல்ல பணியை முடிச்சுட்டு நான் உங்கள் முன்னால் பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் தான் இது என்ன பண்ணால் நம்ம கொஞ்சமாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போடணும். ஏன்னா ஒரு இதை நம்ம எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிட்டோம்னா கடன்னு போகணும். அப்போ தான் நம்ம முடிக்க முடியும். எக்ஸசைஸ் ஆரம்பித்த பிற்பாடு கேப் விட்டால் அது புரியாது. அதனால தான் நான் இவ்வளோ நாள் கேப் விட்டேன். இனி அதிகமாக அவ்வளோ கேப் வராதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ நம்ம முடிக்கிறதுக்குள்ளே நீங்களும் தமிழ் டைப்பிங் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால்
ஒத்துழைப்பு நல்கிய நான் வீடியோ போடாட்டினாலும் நான் எதிர்பார்த்த அந்த வியூஸு, அதாவது ஒரு மாதத்துக்கிட்ட 2000 வியூஸு எதிர்பார்த்தேன். அந்த 2000 வியூஸ் வந்துச்சு. அதே போல் சப்ஸ்கிரைப் ஒரு மாதம் வந்து 40லேருந்து 50 எதிர்பார்ப்பேன். கரெக்டாக அந்த சப்ஸ்கிரிப்ஷனு வந்துச்சு. அதனால் அது எல்லாமே பாசிட்டிவ் சைன். நம்ம ஒரு நோபல் காசு எடுக்கும்போது இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுப்பாரு, செய்யலாமா வேணாமா அப்படின்ட்டு. எனக்கு எல்லாமே அந்த பாசிட்டிவ் சைனாகவே வந்தது. அதான் அந்த ஒர்க்கை வந்து இவ்வளோ தூரம் வந்து என்னால் முடிக்க முடிஞ்சிச்சு. அதனால் அந்த காரணத்துக்காக உங்களுக்கு அவசரம் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து தகவலை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இது வரையும் 5 வீடியோ பார்த்துருக்கோம். நான் இப்போ தான் சொன்னேன் 4வது வீடியோவை 1000 பேத்துக்கு மேலே பார்த்துருக்குறாங்க. தமிழ் டைப்பிங் பயிற்சியில் 4வது வீடியோவை 1000 பேத்துக்கு மேலே பார்த்துருக்காங்க. 5வது வீடியோ ஒரு ஃபார்மாட்டிக், நான் சொன்ன மாதிரி இந்த ஒர்க்கில் இருந்ததுனால ஒரு ஃபார்மாட்டிக்கோசம் 5வது வீடியோ போட்டேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த எக்ஸசைஸ் நம்ம எப்படி போகணுங்கிறத ஆரம்பிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து தமிழ் டைப்பிங் பயிற்சி 6வது வீடியோ. நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு மெத்தட் நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தடை கடைபிடிப்பாங்க, அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மெத்தட்லாம் டைப் அடிப்பாங்க. அது மாதிரி இந்த நம்ம சொல்லிக் கொடுக்குற மெத்தட் எந்த மெத்தட்னா தௌலத் சாஃப்ட் கீமேன் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய கம்ப்யூட்டர்லேயும் இல்லை லேப்டாப்லேயும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து தமிழ் ஈஸியாக டைப் அடிக்கலாம். தௌலத் சாஃப்ட் கீமேன் பேர். டைப் அடிக்கிற பயிற்சி வந்து லேப்டாப்லேயும் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் தான் டைப் அடிக்க முடியும். மொபைல் ஃபோனில் வந்து டைப் அடிக்க முடியாது. மொபைல் ஃபோனில் நீங்கள் பார்த்துக்கலாம். பக்கத்தில் வீடியோவை மொபைல் ஃபோனில் போட்டுக்கிட்டு பக்கத்தில் வந்து லேப்டாப் வச்சுக்கிட்டு நீங்கள் டைப்பிங் பயிற்சி ஆரம்பிக்கணும். நான் சொன்ன மாதிரி நாங்களாம் முதல்ல வந்து தமிழ் டைப்பிங் பயிற்சி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் கொஞ்சமாக கற்றுருந்தோம். இப்போ அப்படி கிடையாது. வீட்டிலே உட்காந்து கற்றுக்கலாம். நம்ம வீட்டில் உட்காந்து டைப் அடித்து மெயிலே அனுப்பிச்சு யாருக்கோ ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நம்ம கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து இதை வாங்கி டாக்குமெண்ட்டை வாங்கி டைப் அடித்து அவங்க அப்படி மெயிலில் கூட அனுப்பிச்சு, இல்லை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அனுப்பிச்சு அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்துவாங்க. அதனால் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம். இந்த தமிழ் டைப்பிங் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம். கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அவங்கள்ட்ட நிறைய ஒர்க்கு வரும், ஜாப் டைப்பிங் வரும். அவங்கள்ட்ட ஒர்க் வாங்கி நம்ம டைப் அடிச்சுக்கலாம். ஒரு பேஜுக்கு வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நம்மளே கூட டைப் அடிக்கலாம். வீட்டிலேருந்து டைப் அடித்து நம்ம நேரில் கூட கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிக்கலாம். அதுதான் சொல்லி கொடுத்துருக்குறோம். ரைட்டுங்களா? இதில் வந்து தௌலத் சாஃப்ட் கீமேன் பேர். இந்த சாஃப்ட்வேரை, இந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம இதில் வந்து கம்ப்யூட்டர்லேயும் டெஸ்க்டாப்லேயும் லேப்டாப்லேயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்மளால் வந்து தமிழ் டைப்பிங் அடிக்க முடியும். இன்னொன்று நம்ம வந்து 4 மெத்தட் இருக்குன்னு சொன்னோம். இதான் தௌலத் கீமேன் அந்த சாஃப்ட்வேரு, அந்த அப்ளிகேஷனு. இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் இதோட லிங்கை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்லையும் சொல்லுங்கள், சார் இந்த மாதிரி இது ஆயிடுச்சு, டவுன்லோட் ஆகிடுச்சு, நாங்கள் எங்கள் சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா வேறு ஏதாவது ஆப்ஷன் பார்க்கலாம். இது வந்து பழைய மாடலு, பழைய வெர்ஷனு. அதை வந்து லிங்கை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணு. இப்போ இந்த வீடியோ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து தமிழில் டைப் அடிக்கிற பயிற்சி வந்து 4 பயிற்சி சொன்னோம். டைப்பிங் பயிற்சி, டைப் ரைட்டிங் மெத்தடு, தமிழ் 99 மெத்தடு, ஃபோனடிக்ஸ் மெத்தடு, டிரான்ஸ்லிட்ரேஷன் மெத்தடு, மொத்தம் 4 சொன்னோம். இந்த 4ல் நம்ம எடுத்துக்க போகிற மெத்தட் வந்து தமிழ் 99 மெத்தடு. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டே வந்து அப்ரூவ்டு. இது இந்த மெத்தட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணி ஜிஓ போட்டிருக்கிறாங்க. முதல்ல 1999 அதனால் 1999 வந்து 99 சொல்லி இந்த கடைசி இந்த வருஷத்தினுடைய 2 வருஷம் எடுத்து தமிழ் 99 மெத்தட்னு சொல்லிருக்கிறாங்க. இது ரொம்ப நல்ல மெத்தடு. மற்ற இந்த ஒளியியல் மெத்தடு, டிரான்ஸ்லிட்ரேஷன் மெத்தடு என்ன நடக்க இங்கிலீஷ் பேக்ரவுண்டு, இங்கிலீஷ் ஒரு நாலேஜ் கொஞ்சம் வேணும். ஏதாவது நம்ம இங்கிலீஷில் டைப் படிக்கணும், இங்கிலீஷ் கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் தான் தமிழை டைப் படிக்க முடியும். டிரான்ஸ்லிட்ரேஷன் மெத்தடு அப்படி தான். இதுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் தேவையில்லை தமிழ் 99 மெத்தடுக்கு. அதனால தான் இது பெஸ்ட் மெத்தட் நான் சொல்கிறேன். சரிங்களா? வாங்க இந்த மெத்தடு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்ற மெத்தடை விட இது எப்படி இந்த தௌலத் கீமேனும் இந்த தமிழ் 99 எப்படி மற்ற மெத்தடை வந்து வசதியாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன பெனிஃபிட்டு? ஏன் சார் நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்க, ஏன் இது நீங்கள் நடத்துறீங்க? வேறு மெத்தட் இருக்குது, ஃபானடிக்ஸ் மெத்தட் இருக்குது, டிரான்ஸ்லேஷன் மெத்தட் இருக்குது, கலப்பைங்கிறாங்க, இன்னும் எவ்வளோ மெத்தட்லாம் இருக்குது, நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
ஒன்று ஆன்லைன் வசதி தேவையில்லை. இதை நம்ம அடிக்கணும்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், ஆன்லைன் வசதி தேவையில்லை, நெட் கனெக்ஷன் வேண்டியதில்லை. குறிப்பாக நெட் இருந்தால் தான் சில ஆன்லைனில் வந்து தமிழ் அடிச்சுட்டு வருவாங்க. அப்போ நம்மளுக்கு ஆன்லைன் வசதி வேணும். ஆன்லைன் வசதி இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குன்னு இப்போ இந்த இது அடிக்கும்போது ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஆஃப்லைன் மோட்ல அடிச்சுக்கலாம். நம்ம எப்படி வந்து தமிழில் இங்கிலீஷில் டைப் படிக்கிறோமோ அதே போல் தமிழில் நம்ம டைப் படிக்க போகலாம். வேணுங்கிறப்போ நம்ம வந்து நெட்டு கனெக்ஷன் தேவையில்லை, டாப் அப் போட தேவையில்லை. அதனால் வந்து இது வந்து அது ஒரு வசதி, மெயின் வசதி. ரெண்டாவது வசதி என்னன்னா உயிரெழுத்து இடதுகை வீரர்கள், மெய்யெழுத்து வலதுகை வீரர்கள் என எழுத்துக்கள் பிரிக்கப்பட்டுள்ளது. லெஃப்ட் தனி, ரைட்டு தனி, இடதுகை விரல் தனி, வலதுகை விரல் தனி. இது வந்து உயிரெழுத்து, அது மெய்யெழுத்து. ரெண்டும் சேர்த்து அடிச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு டக்கு டக்குன்னு சேர்த்து அடிச்சோம்னா பிழை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் நம்ம படிக்கும்போது பிழை வந்து ரொம்ப கம்மியாக, தப்பு வந்து தவறுகள் ரொம்ப கம்மியாக வரும் இந்த மெத்தடில். 3 தமிழ் டைப் படிக்க ஆங்கில அறிவு தேவையில்லை. இப்போ தான் நான் சொன்னேன், மற்ற மெத்தடில் வந்து ஃபானடிக்ஸ் மெத்தடு, டிரான்ஸ்லிட்ரேஷன் மெத்தடு இதெல்லாம் வந்து அந்த இங்கிலீஷ் கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் தான் இங்கிலீஷில் எப்படி அந்த பேரை வச்சு அடிக்கிறோமோ அது தமிழ் அப்படியே மாறும். இப்போ இது வந்து இங்கிலீஷே தேவையில்லை, நம்ம தமிழ் டைப் பண்ண வேண்டியதான். ரைட்டுங்களா? அடுத்து 4 PDF ஃபைலாக வாட்ஸ்அப் மற்றும் பிற கம்ப்யூட்டர் அனுப்ப முடியும். இப்போமே தமிழில் வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம மெசேஜை பாஸ் பண்ணுறோம்னு வச்சுங்க, அவங்கள்ட்ட அந்த ஃபாண்ட் இருக்காது. அதனால் நம்ம அடிக்கிற தமிழ் வந்து அவங்களை பார்க்க முடியாது. ஆனால் இங்கிலீஷ் அப்படி கிடையாது. இங்கிலீஷ் மேட்டர் அப்படி இங்கிலீஷில் அனுப்பிச்சு விட்டுலாம். இங்கிலீஷில் அது ஒரு ஃபைலில் அப்படியே ஃபார்மேட் அனுப்பிச்சு விட்டோம்னா PDF ஃபார்மேட்டும் கூட அனுப்ப தேவையில்லை. ஒரு வேர்டில் ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சுட்டோம்னா அவங்க படிக்க முடியும். ஆனால் தமிழில் அப்படி முடியாது. அந்த ஃபாண்ட் வந்து வெவ்வேறு ஃபாண்ட்டு அப்படிங்கிறப்போ மாறும். ஆனால் இது PDF-ஆ இது வந்து கன்வெர்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் கூட அனுப்ப முடியும் இந்த இது. அடுத்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப் கம்ப்யூட்டர் தமிழ் எழுத்துக்கள் எளிதாக டைப் பண்ண முடியும். ரெண்டுத்துலையுமே டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அடிக்கலாம், லேப்டாப் கம்ப்யூட்டர் அடிக்கலாம். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த டவுலத் சாஃப்ட் கீமேன் அப்படிங்கிறத இதை டவுன்லோட் பண்ணி நம்ம லேப்டாப்லையும் டெஸ்க்டாப்லையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா தமிழ் 99 இந்த மெத்தடு இது வந்து டைப் படிக்கிற முறை, இது வந்து அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் இருந்தால் தான் இந்த முறையை பயன்படுத்தி நம்ம தமிழ் அடிக்க முடியும். ரெண்டும் முக்கியம். ஆனால் இது வந்து இன்ஸ்டால் பண்ண தேவை. தமிழ் 19 வந்து இதை இன்ஸ்டால் பண்ணவே தமிழ் 19 வந்துடும். அது எப்படி நான் சொல்லித்தரேன் இப்போ. ரைட்டுங்களா? ரைட்டு. இதான் இவ்வளோ வசதி இருக்குனால இந்த டவுலத் சாஃப்ட் கீமேன் மெத்தடில் அந்த அப்ளிகேஷனில் தமிழ் 99 மெத்தட் நம்ம அடித்தோம்னா ஈஸியாக தமிழ் அடிக்கலாம், தவறில்லாமல் அடிக்கலாம், வேகம் அடிக்கலாம். ஆஃப்லைன்லேயே, அதாவது ஆன்லைன் வசதி இல்லாமல் ஆஃப்லைன்லேயே அடிக்கலாம். பிழைகள் தவறுகள் ரொம்ப கம்மியாக வரும். இங்கிலீஷ் நாலேஜே தேவையில்லை தமிழ் அடிக்கும்போது. இவ்வளோ வசதி இதில் இருக்கிறதுனால இந்த மெத்தடு நல்ல மெத்தட்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாங்க இது எப்படி வந்து நம்ம டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்கிறோம். இது வந்து கீமேன் பேக்கேஜ் அப்படின்னு போட்டு நெட்டில் போனீங்கன்னா இந்த இது நீங்கள் போட்டிங்கன்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பழைய வெர்ஷனு, அதனால இந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணிங்க கிடைக்கலனாக்கா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை அப்படியே வந்து லேப்டாப்லேயும் இல்லை டெஸ்க்டாப்லேயும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. ரைட்டுங்களா? ரைட்டு. இது வந்து ஜீவா தமிழ் எழுத்துருக்குன்னு பேர். மொத்தம் கிட்டத்தட்ட 150 ஃபாண்ட் இருக்குது. JF ஃபாண்ட்டுன்னு பேர். அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபாண்ட் இருக்குது. ரைட்டுங்களா? அதனால் வந்து நிறைய ஃபாண்ட்டு வெரைட்டிஸ் நம்ம தமிழில் இந்த ஜீவா தமிழ் எழுத்துக்களை வச்சு அடிக்க முடியும். இதான் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு இதில் அந்த டிஸ்கிரிப்ஷன் அனுப்பிச்சுனாக்கா அந்த லிங்க் வந்து இப்படி வரும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். Do you want to allow this application from an unknown publisher to make changes to your device? உங்கள் டிவைஸில் இந்த மாதிரி புதுசாக ஒன்று இதாவது அலோவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. எஸ்ங்கிறத அழுத்துங்க. எஸ்ங்கிறத அழுத்தினா உங்களுக்கு வந்து ஜீவா தமிழ் அப்படின்னு வரும். ஜீவா தமிழ்ங்கிறத இது வெளியேறுன்னு இருக்கு, இங்கே செயல்படுத்துன்னு இருக்கு. நீங்கள் செயல்படுத்துறது அழுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். அதனால் இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து இந்த டவுலத் சாஃப்ட் கீமேன் அந்த அப்ளிகேஷன் வந்து இந்த ஜீவா தமிழ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ நான் சொன்ன மெத்தடை வச்சு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் வந்து லேப்டாப்லேயும் இந்த கம்ப்யூட்டர்லேயும் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லேயும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி வைங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள், சார் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் எப்படி வந்து நம்ம டைப் அடிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.